என்னது நெயில் பாலிஷ் வச்சா விளக்கு அணையவே அணையாதா? வாங்க செஞ்சு பார்ப்போம். இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லை, ஆனாலும் மழை விடுறதா இல்லை, கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது. திருவண்ணாமலையில் எப்போடா தீபம் ஏற்றுவாங்கன்னு காத்துட்டு இருந்து அங்கே தீபம் ஏற்றின உடனே ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே தீப ஒளி அவ்வளோ அழகாக ஜொலிக்க ஆரம்பிச்சிரும். ஆமாம், அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம் போதும். சூப்பராக நீங்கள் விளக்கு ஜொலிக்க வைக்கலாம். கார்த்திகை தீபம் சூப்பராக கொண்டாடலாம். எப்பவும் போல் விளக்கு திரி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் நெயில் பாலிஷு. வீட்டில் என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது நம்ம விளக்கேற்றுற எண்ணெயை ஊற்றிக்கலாம், தீப எண்ணெய். அப்புறம் திரி போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்மளோட ஹீரோ நெயில் பாலிஷ் வர போகிறாங்க. உங்களுக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, என்ன கலர்னு. நிறையா நெயில் பாலிஷ் ஆகுமே அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை, லைட்டாக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கிறேன், அதெல்லாம் வைக்கலை. இப்போது ரிசல்ட்டை பாருங்களேன். இது நெயில் பாலிஷ் வச்ச அகல் விளக்கு. இது சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த விளக்கையும் ஏற்றிக்கலாம். இப்போதாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம். காற்று எவ்வளோ பலமாக வீசுது. விளக்கேற்றுறதுக்குள்ளேயுமே நல்லா பலமாக ஊதி பார்த்தேன், ஆனால் இந்த விளக்கு அணைஞ்சிரும். அந்த விளக்கு அணையவே அணையாது. பாருங்கள், திரும்ப ஊதிட்டே தான் இருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? நீங்களும் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.